ஸ்லிம் ஆகிடுது. நல்லா உட்காந்து இப்போதான் ஒரு டீ சாப்பிடுவேன். சங்கர் நேத்ராலயா கிரவுண்ட் ஃப்ளோர் 3வது கீழே 3வது ஃப்ளோரில் யூபிஐ கிரவுண்ட் ஃப்ளோரில். ஃப்ளோரில் டவரே ஏற மாட்டேன். வந்து பத்தும் தூங்கிட்டேன். என்னடா போகிறேன்னா ஆக்டர் மாதிரியே இருக்கிறாரு. பின்னாடி வரவர் கைத்தில் செயின்லாம் போட்டுன்னு வேறு லெவல் மாஸ் ஆகிறாரு. சரி ஆகுது கார்டன் இவனு தான் மண்டே பொழுது எங்கே போயினுங்கிறடானா எங்கே போகிறேன்னு தெரியல. சூப்பராக இருக்கு. வேறு லெவலில் இருக்குது. கார்டன்லாம் சூப்பராக இருக்கும். சும்மா அழகாக ரசித்து பார்க்கலாம். வா வீடு சூப்பராக இருக்குங்க. டீ சாப்பிட போயிருக்காங்க. டீ சாப்பிட்லாம் அப்படின்னு டீ சாப்பிட்டேன். காலையிலேருந்து ஒரு டீ சாக்லேட்டு எதுவுமே சாப்பிடல. முன்னாடி வாக்கிங் போகலாம். முன்னாடி வேணால் ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்டு வந்துடுவோம். ஏன்னா பசிக்க வாங்குது. முன்னாடி ஹோட்டல் எனக்கு எங்கே இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போனோம். இந்த பக்கம் போகலாம். பின்னாடியே போயிடும். பின்னாடியே ஹோட்டல் கீழே கீழே எப்படி சொல்கிறது, கீழே வந்து காற்று வருது. ஆனால் கொஞ்சம் அனலாக இருக்குது. டவர் தான் வரல. அதனால் நல்ல வேலை டவர் வராதனாலே நல்லா வந்து பத்துன்னு தூங்கிட்டேன். நல்லா வந்து பத்துன்னு தூங்கிட்டேன். அன்றைக்கி வரும்போது பார்க்கிங் ஹவுஸ் ஃபுல்லுன்னாங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்கிங் ஃப்ரீயாக இருக்குது. வந்து எப்படி சொல்கிறேன்னா சின்ன பார்க்கிங் இல்லை. ஓகேங்களா, ரொம்ப பெரிய பார்க்கிங் இல்லை. ஒரு 5 காரு இல்லைன்னா ஒரு 10 காரு ஓகேங்களா, அவ்வளோதான் விட முடியும். 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர் இருக்குது. 4 ஃப்ளோருமே வந்து பார்த்தோன்னா ஒரு 10 கார் சூப்பராக இருக்கிறோம். வா வேறு லெவலில் எங்கடா அதுன்னா சங்கர் நேத்ராலயா ஓகேங்களா. இதுதான் வந்து சங்கர் நேத்ராலயா. இது நம்ம வந்து எப்படி சொல்கிறதுன்னா அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் மாதிரி இது ஒரு ஐ ஹாஸ்பிட்டல். அரவிந்தர் அகர்வால் மாதிரி இது ஒரு ஐ ஹாஸ்பிட்டல். இங்கே வந்து அந்த ஃப்ரீ இருக்கான்னு தெரில. ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. ஃப்ரூட் சாப்பிட்டு இறந்துருக்கலாம். இருக்குது பப்பாளி வர டீ காஃபி குடிச்சிட்டு ஃப்ரூட் சாப்பிட்றதுக்கு போகவே மாட்டாங்க. இதுதான் ஹாஸ்பிட்டல். உள்ளே பாருங்கள். இதுதான் ஹாஸ்பிட்டல். எவ்வளோ பேஷண்ட் உட்காந்துருக்காங்க. பேஷண்ட்டாக உட்காந்துருக்காங்க. கூட வந்தவங்களும் உட்காந்துருக்காங்க. நானும் இப்போ அங்கே தான் உட்காந்துருந்தேன். இந்த பக்கம் ஏதோ ஒரு ஹோட்டல் ஐசிசி சாப்பிட வேண்டியதான். இங்கே இருக்குது. ஆனால் இட்லிலாம் இருக்குது. இட்லி சாப்பாடு எல்லா குழம்பும் இருக்குது. ஆனால் உண்மையாக இன்னும் போயிட்டு வாக்கிங் சூப்பராக இருக்குங்க. உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. உடம்பு நானே ஃபீல் பண்ணுறேன். புதுசாக இருக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி ஜி நீங்கள்லாம் ஏசிக்கவே மாட்டீங்கன்னு நினச்சேன். 5 மணிக்கு நைட்டு 9-10 மணி இருக்கும். நைட்டு 9-10 மணி இருக்கும். 10-10:30 11 ஆயிடுச்சு. வீடியோலாம் எடிட்டிங் பண்ணி அப்லோடு பண்ணுறதுக்கு 11 ஆயிடுச்சு. ஓகேங்களா, 11 மணிக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா 11 மணிக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு திரும்பி படுத்துட்டு தூங்கிட்டேன். அப்புறம் திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஆனால் காலைல டியூட்டி அப்படின்னு. அப்புறம் எத்தனை மணினா 6 மணிக்கு சொன்னாங்க. ஸ்ட்ரைட் பண்ணிட்டு
ஸ்டேட் பேங்க் எஸ்பிஐ போட்டுருக்காங்க. புதுசாக இருக்குதுங்களா. அப்படியே அப்புறமா 6 மணிக்கு சொன்னோன்னே சரி மறுபடியும் கஸ்டமர் நம்பருக்கு ஃபோன் வச்சேன். 7 மணிக்கு வந்துடுனாரு. 7 மணிக்கு ஃபோன் பண்ணால் 7:30 மணினாரு. வந்து கார்லாம் துவச்சிட்டு 5 மணிக்கு அலாரம் வச்சேன். 5:30 மணிக்கு ஏஞ்சி துணி கூட துவைக்கல. துணி தூக்கி வாஷிங் மிஷினில் போட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு கிளம்பி வந்தேன். எத்தனை மணிக்கு பசி சாப்பிட்றேன்னு பார்த்தாடானா வானான்ட்டான் ஆரியா ஃபோனில். அப்புறம் நேராக புடிச்சின்னு நம்மளே ஒரு கேமரா ரெக்கார்ட் பண்ணுவேன். நம்மளே ஒரு கேமரா ரெக்கார்ட் பண்ணி புடிச்சின்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்ற இடம்னா வானான்ட்டான் வாலாஜாவில். அப்புறமா சரி 9 மணிக்கா 9:30 மணிக்கா சாப்பிட்லாம் அப்படின்னா வழியில் இதை விட்டால் காஞ்சிபுரத்தை விட்டால் ஹோட்டல் கிடையாது. அப்புறமா சாப்பிட்றா இங்கே அப்படின்னு. அப்புறம் சரி சாப்பிட்றான்னா அதுக்கப்புறம் சாப்பிட்றான்னா அப்புறம் அங்கேயே போய் சாப்பிட்டாச்சு. நேராக எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டேன். ஒரு 10:20 அதான் 10-10:30 மணிக்கெலாம் வந்து விட்டேன். அப்போ போனோன்னா இன்னும் வரல. நான் நல்லா வந்து பத்து தூங்கிட்டேன் டவர் இல்லை அதனால். அப்புறமா ஏஞ்சி பசிச்சிச்சு. வந்து ஒரு டீ ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கூடாதுன்னா நினச்சேன். ஆனால் டீ குடிச்சிட்டாங்க. எவ்வளோ கொடுத்தாங்க ரொம்ப ஒரு ஸ்டேட் நான் இப்போ தான் பார்க்குறேன். இதுதான் மெயின் பிரான்ச் போகுது சென்னைக்கு. இது பிரான்ச்லேயே எனக்கும் அக்கௌண்ட் இருக்குது. ஓகேங்களா. எஸ்பிஐ வட்டாரத்துறை தலைமை அலுவலகம் சென்னை. ஓகேங்களா. அதுதான் அவ்வளோ பெரிய எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுதான் மெயின் பிரான்ச் போகிறது. சரி அங்கே போய் சாப்பிட்லாம். அங்கே கறி சிக்கன் மட்டன் தான் இருக்குது. வேறு எதுவும் இல்லை போகுது. நல்லா இருக்குங்க கேமரா. ஐஃபோனில் வீடியோ எடுத்துட்டு நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா தான் நல்லா இருக்காதுன்னு பார்த்தா அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வீடியோ எப்படி சொல்கிறது எடிட் பண்ணி கொடுக்குது. இங்கே பாருங்க ஜியோ நாங்கள் ஜியோ ஃபைபர் வந்து எங்கள் ரோட்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஒயர் கட் பண்ணால் டவர் வராதுங்க. அதுதான் மெயினே. ஓகேங்களா. இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற நியர்பையில் 3 கிலோமீட்டருக்கு டவர் வருது. அதுதான் அதை கட் பண்ணிட்டோன்னா வராது. பிஎஸ்என்எல் மட்டும் சேஃப்டியாக வச்சுக்கிறாங்க. ஜியோ மட்டும் ரோட்டில் கிடக்குது. மரத்தில் கட்டி வச்சுருப்பாங்க. கீழே வந்துடும். அது பேட்ரி சைக்கிள் எடுத்துன்னு ஒரு ரவுண்டு போயிடலாமா. ஸ்மார்ட் பேட்ரி சைக்கிள் லாக் போட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் நல்லா ஓடிச்சு. இப்போ ஓடல போகுது. யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. துருவெலாம் பிடிச்சிருக்கு. சென்னைடா டீ சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சேங்க. எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கிறேன். ஆனால் டீ குடிச்சிட்ட பிறகு ஏன்டா போச்சுன்னு குடிக்காத முன்னாடி தோணுச்சுன்னா குடிச்சிருக்க மாட்டேன். பார்த்தோன்னே ஒரு டீ தான் குடிச்சிக்கிறேன் இன்றைக்கி. சாக்லேட்டு பாஸ் எல்லாம் வச்சுக்கிறேன். ஆனால் சாப்பிட்லாம். இப்போ சும்மா எதுக்கிட்ட வாக்கிங் போனால் உடம்பு கொஞ்சமாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒர்க் அவுட் பண்ணினே இருக்கணுங்க. இப்போ வரலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நடந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். மிஞ்சி போனால் ஒரு 100 ஸ்டெப்ஸாக நடந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 50 ஸ்டெப்ஸ் நடந்திருப்பேன். ஓகேங்களா. அதுவே நம்மளுக்கு பெரிய விஷயம் தான். ஓகேங்களா. அப்போயாவது உடம்பு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது. இப்போ ஜிம்முக்கு போகிறனால வாக்கிங் போகிறனால அழகாக இருக்கிறடா அப்படின்ற மாதிரி. நான் இந்த ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா இந்த ஹாஸ்பிட்டல்லாம் வரலான்னு பார்த்தேன். ஓகேங்களா. அப்புறம் அகர்வாலில் எனக்கு பெஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் வேறு போனோங்க செக்கப் போய் பல வருஷம் ஆகுது. பார்த்தா ஷாக் ஆகிடுவாங்க டாக்டரு. என்னடா அப்படின்ற மாதிரி. ஒரே ஷூ தான். ஜிம்முக்கும் ஒரே ஷூவு, வேலைக்கும் ஒரே ஷூவு. செப்பல் குரங்கு தூக்கின்னு போனனால ஒரு நாள் ஷூ துவச்சி போட்டுருவேன், ஒரு நாள் செப்பல் எடுத்துன்னு வருவேன். ஒரு நாள் செப்பல் போட்டுப்பேன், ஒரு நாள் ஷூ எடுத்துகிட்டு வருவேன். மாறி பண்ணியிருந்தேன். இப்போ செப்பல் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரே இதுவாக. ஆனால் என்ன வண்டி ஓடும்போது செப்பல் கட்டி விட்றேன். ஏன்னா வேர்த்து போகுதுங்க. உள்ள சாக்ஸ் இல்லைல்ல, வேர்வை சொட் ஆகுதுல்ல. இந்த ஹாஸ்பிட்டலு நல்லா ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அரவிந்தர்
அரவிந்தரும் அகர்வாலும் பெஸ்ட்டு ஓகேங்களா. மட்டன் நகர் எப்படின்னு தெரில, நிறைய பேர் இங்கே தான் இந்திக்காரங்க வந்து கொண்டு போகிறாங்க. எந்த அளவுக்கும் தெரில. போய் சாப்பிட்டோம், போய் சாப்பிட்டு சாப்பாடு ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு தக்காளி, ஒரு வடை, தக்காளி சாதம், ஒரு வடை, அப்புறம் வந்து போட்டி. வேறு லெவல் தக்காளி சாதம். வடை தான் ஓகே. ஏந்தி போனா இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க. நான் வரும்போது இந்த கடையில் கூட்டமே இல்லை, பழங்களில் இப்போ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது கூட்டம். அம்மா கூட்டமாக இருக்குது. நான் வரும்போது கூட்டமே இல்லை, அந்த கடையில் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. சாம்பார் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், சாப்பாடு, அப்புறம் மீன், சிக்கன், மட்டன் போடும். கஸ்டமர் வந்தானா சொல்லி அனுப்பலான்னு பார்க்குறேன், வரமாட்டான் பொழுது, உள்ளே இருப்போம் பொழுது. இவ்வளோ ஆட்டோ நிற்குது, ஆனால் செம்ம ஆட்டோ நிற்குதுங்க. 2 லைன்லேருந்து எவ்வளோ ஆட்டோ போகுங்க. ஆட்டோ நிற்குது பயங்கரமாக. வர நம்ம ஊரில் ரொம்ப சொல்கிறதா வேணாம்மா. சரி, இன்னொரு நாள் சொல்லுங்க. என்னடா இன்னொரு நாள்னா இல்லைங்க, அன்றைக்கி பாண்டிச்சேரியில் பார்த்தோம் பாருங்க, ஷாக் ஆகிட்டேன். ஒரு பீச்சு கூட பார்க்காம பப்ளிக் பிளேஸில் ஓகேங்களா, அதுவும் ஃப்ரெஞ்ச் காலனியில் ஓகேங்களா, 4 பேர் வருவாங்க, சின்ன சின்ன பசங்க. இவங்கள பார்த்து 4 பேர் கெட்டு போவாங்க அப்படின்றத கூட நினைக்க மாட்டுறாங்க. நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒரு பப்ளிக் பிளேஸ் வந்தால் இல்லை 4 இடத்துல ஒருத்தங்க கெட்ட ஒருத்தர் பேசினா நம்மளுக்கு கோவம் வரும் இல்லைங்களா. ஆனால் இவங்க பப்ளிக் பிளேஸ்லேயே வந்து சூப்பராக இவங்க வீடு போகிறாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு நான் வழி விட்டேன் ஓகேங்களா. நம்ம கேரக்டர் அதுதான், அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, நம்மள அவங்க டிஸ்டர்ப் பண்ண போகிறது. ஆஹா, பார்க் இருக்கா? ஆமாங்க, பார்க் இருக்குது. மகளிர் ட்ரைனிங் சென்டரா? ஆமாங்க, போலீஸ் நினைக்கிறாங்க. இருப்பாங்க பார்க்கு, மகளிர் ட்ரைனிங் சென்டர் போகுது. ஆப்போசிட்டில் போலீஸ்லாம் நிற்கிறாங்க. அதாவது ஒரு பப்ளிக் பிளேஸில் நம்ம எப்படி நடந்துப்போம், ஒருத்தவங்க லேடிஸ் சொன்னாங்க, நான் வழி விட்டேன் ஓகேங்களா. அவங்கள இடிக்கிற மாதிரி நம்ம போகக்கூடாது, அவங்க தலையிடக்கூடாது ஓகேங்களா. ஆனால் ஒரு பப்ளிக் பிளேஸில் எப்படி இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து ஒரு கெட்ட வார்த்தை பேச முடியுமா? முடியாது இல்லைங்களா. அது எப்படி சொல்கிறது, பொது இடத்துல நீ கெட்ட வார்த்தை பேசினா கோர்ட்டில் ஃபைன் போட்டுருவாங்க, உனக்கு உள்ள இருக்கிறதுக்குள்ள ஒரு அப்பா இல்லை ஆகிறோம். வேறு லெவலில் அது ஸ்டேடியம் மாதிரி இது சூப்பராக இருக்குது. எது பிடிச்சாது ஏதோ வாக்கிங் போக வேண்டியதுதான் ஜாலியாக. அதாவது ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து கெட்ட வார்த்தை பேசக்கூடாது ஓகேங்களா. யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடணும் ஓகேங்களா. ஏன்டா வினோத் இது சொல்கிறேன்னா, யாரும் இல்லை அதனால் ஓப்பனாக பேசுகிறோம் ஓகேங்களா. அது பாண்டிச்சேரி அந்த ஃப்ரெஞ்ச் காலனியில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம். அன்றைக்கி நான் பீச்சுக்கு போகிறேன் அன்றைக்கி ஓகேங்களா. வீடியோ எடுத்தே போட்டலான்னு இருந்துச்சு ஓகேங்களா. ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்க ரொம்ப ஒஸ்ட்டு. நம்மலாம் ஆப் டவுசர் போட்டு ஒரு காலத்தில் ஓகேங்களா, அதாவது ஆப் ஷார்ட்ஸ் போட்டோன்னா ஒரு காலத்தில் சின்ன பையன் அப்படின்னு நினச்சி விட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ நான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் ஆப் டவுசர் போட்டேன்னா என்ன நினைப்பாங்க, எருமா கடை வயசாகுது இப்போயும் ஆப் டவுசர் போட்டு சுற்றினா என்ன நினைப்பாங்க ஓகேங்களா. இதே வந்து இப்போ எப்படி சொல்கிறது, பொண்ணுங்க பண்ணுறாங்க ஓகேங்களா. ஒரு சில பேர் பண்ணும்போது அங்கே நிறைய தமிழாளுங்க வராங்க, ஹிந்திக்கார கஸ்டமரும் வராங்க, நம்ம ஊர் மக்களும் போகிறாங்க, அதர் பீப்புளும் வராங்க. சரி, ஃபாரினர்ஸ் அவங்க ஃபாரினர்ஸ் விட்டுருங்க ஓகேங்களா. அவங்க வந்து ஃபாரினர்ஸ் வராங்க, என்னங்க ரயில்வே கேட் மாதிரி வளைஞ்சி போயிருக்குது. ஃபாரினர்ஸ் வராங்க ஓகேங்களா. அவங்க ஊர் கலாச்சாரம் அப்படி தான் இருப்பாங்க ஓகேங்களா. நம்ம ஊர் கலாச்சாரம் அப்படி இல்லை இல்லைங்களா.
இருக்க ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க. ஒரு பீச்சு 4 பேர் வரவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க ஓகேங்களா? நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும்ல, உள்ளே போட்டுறது வெளில தருது. அப்படியெல்லாம் ட்ரெஸ் போடணுன்னு யாரும் சொல்லுங்க ஓகேங்களா? சின்ன சின்ன பசங்கள்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஓகேங்களா? மனசு உடையுவாங்க. இதான் வள்ளுவர் கோட்டம் ஓகேங்களா? வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கேன். இங்கே தான் இருக்குது நடிகர் சங்கம். எங்கே இருக்குதுன்னு தெரில. ஒரு நாள் போய் பார்த்துட்டு வருவோம் ஓகேங்களா? அதாவது இப்போது நான் உள்ளே பனியன் போட்டிருக்கேன்னா அது வெளியில் தெரியணுன்றதுக்கோசமாக போட முடியும் இல்லை இல்லைங்களா? அந்த நம்ம ட்ரெஸ்ஸு போடுறது வந்து உள்ளே இருக்கிறது மறைக்கிறதுக்கு தான் ஓகேங்களா? அந்த ட்ரெஸ்ஸை மறைக்கணும். ஆனால் பொது இடத்துல வந்து நான் எப்படி வேணால் ட்ரெஸ் போட்டு போவேன், என் உரிமை அப்படின்லாம் பண்ணக்கூடாது இல்லைங்களா? ஓகேங்களா? அது ரொம்ப தப்பு. சின்ன சின்ன பசங்க வராங்க, கை குழந்தைங்க வராங்க. இதை வந்து பார்த்து நிறைய பேர் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கி நான் பார்த்த சம்பவமே 2 பேரும் வந்து நான் படத்தில் கட்டி பிடிச்சி நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா 2 பேர் ஒரு மாதிரி தப்பான ஒரு இதுக்கு போகிறாங்க ஓகேங்களா? இன்னொருத்தர் என்னன்னா ஐஸ்கிரீம் ஊற்றுனுக்கிறாரு ஓகேங்களா? அது டூரிஸ்ட் பிளேஸா இல்லை லவர் பிளேஸான்னு எனக்கு தெரில. வர ரொம்ப இருக்க வேறு லெவலில் போயினுக்குது. நான் தேவை பண்ணுறது நம்ம ஊருக்கு என்ன தான் ஆச்சு, ரொம்ப மோசமாக போயினுக்குதுங்க. பாண்டிச்சேரின்னு இல்லை, எல்லா இடமும் அப்படி தான் இருக்க. ஏன்னா என் வண்டியில் வந்தவங்களே ஹிந்தி கஸ்டமரு பாண்டிச்சேரி போனவொடனே ட்ரெஸ் மாற்றிட்டாங்க ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் நடக்குது. ஏன்னா அவங்க ஊரில் அந்த மாதிரி பண்ண முடியல, அதனால் வெளில வந்தோடனே அந்த மாதிரி பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க, இல்லைன்னு சொல்ல. அதை பார்க்குறவங்க தப்பாக எப்படி எடுப்பாங்கன்றது தெரியாது இல்லைங்களா? எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கேருந்து கோவாவுக்கு போனோன்னா கோவா பீப்புள் மாதிரியும் மாறிடுவேன் ஓகேங்களா? ஹாஃப் ட்ரவுசர் போடுறது, பனியன் போடுறது, அதெல்லாம் அந்த மாதிரி மாறிடுவேன். ஆனால் நம்ம ஊரில் அந்த மாதிரி போட்டு போனால் முடியாது இல்லைங்களா? கண்டிப்பாக அந்த மாதிரி போட மாட்டேன் நான். ஏன்னா அன்றைக்கி எனக்கு சாக்ஸ் வாங்கும்போது இப்போ ஆஃப் சாக்ஸ் இருக்குப்பா போட்டுக்கிறியாப்பா, வெறுமா கடை வயசாகுது. இப்போ போய் ஆஃப் சாக்ஸ் போட்டோன்னா என்ன நினைப்பாங்க பார்க்குறாங்க. இவ்வளோ டிராஃபிக் ஆகுது ஏன்னு சொல்லுங்கள்? ஏன்னா உமன்ஸ் காலேஜுங்க, லேடிஸ் உமன் காலேஜு பேட்மிண்டன் ஸ்டடிஸு வேறு லெவலில் இருக்குது. உமன்ஸ் காலேஜ்னால செம்ம டிராஃபிக் ஆகுது ஓகேங்களா? நான் கூட போலீஸ் ட்ரைனிங் சென்டர்னு வச்சுட்டேன், பார்த்தா உமன்ஸ் காலேஜ் பயங்கர டிராஃபிக் ஆகுது. ஆம்புலன்ஸ் மாட்டினுக்குது, டிராஃபிக்கில் மாட்டினுக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. பயங்கர டிராஃபிக் ஃபுல்லாக நிற்குது. அவ்வளோ ஆட்டோ நிற்கும் போதே யோசிச்சேன்னா ஆட்டோ நிற்குதுங்க. அப்போ சாங் இவ்வளோ பெரிய காலேஜ் பாருங்கள், இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு மீட்டிங் போடுறது. பாருங்கள் இவ்வளோ பெரிய காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் நிறைய பேர் நிற்கிறாங்க. மெயின் வள்ளுவர் கோட்டம் ஷூட்டிங்கு இங்கே தான் ஷூட்டிங்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்னது வள்ளுவர் கோட்டம் அந்த பார்த்தோன்னா நடிகர் சங்கம் கட்டுறது அதெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சால் ஒரு நாள் போய்ட்டு வருவேன். எவ்வளோ அவசியம் நாமளே போய் நீ எங்கடா போயின்னு நான் வாக்கிங் நடந்துனுக்கிறேன். ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனில் பேசினே ஜாலியாக வாக்கிங் நடந்துனுக்கிறேங்க. டீ குடிச்சது தான் கொஞ்சம் ஃபீல் ஆகுது. சாப்பிட்டது தெரில, நல்லா ஜீரணம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 ஸ்டெப்ஸு இல்லை 500 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன் பாருங்கள். வள்ளுவர் கோட்டம் பார்த்தீங்களா, அப்பார்ட்மெண்ட்டு. அப்படியே வள்ளுவர் கோட்டத்துக்கு போயிட்டு வருவோம். அதில் கஸ்டமர் ஃபோன் பண்ணுறோன்னா திரும்பி குடுன்னு ஓடணும். எனக்கு தெரிஞ்சு 1.5 கிலோமீட்டர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படியே வள்ளுவர் கோட்டை பஸ் ஸ்டாண்டு வரலாம் போயிட்டு வருவோம். விநாயகர் பார்த்தீங்களா, விநாயகர் ஏதோ பண்ணி கரெக்டாக உட்கார வச்சுக்கிறேன். எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்களா. ரொம்ப நாள் ஆகுது இந்த பக்கம்லாம் வந்து. டாக்ஸி ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டு சூப்பராக இருக்குதுங்க. வேறு லெவலு. வீடா அப்பார்ட்மெண்ட்டான்னு தெரியல, சூப்பராக இருக்குதுங்க.
ரீலுக்கு அப்படி தெரியறேன்னா இல்லை ஃப்ரண்ட் கேமரா அப்படி காட்டுதா எனக்கே ஒன்றும் புரியுது. நான் வள்ளுவர் கோட்டை பஸ் ஸ்டாண்டு காலை போட்டிருக்காங்க. வள்ளுவர் கோட்டம் 2.2 கிலோமீட்டரு. நுங்கம்பாக்கம் ரோடு. ஐயோ கீழே ஊந்துருவேன். தெரியாது அப்பார்ட்மெண்ட்லாம் வேறு லெவல். நான் ஏதோ ஃபாரினில் இருக்கிற மாதிரியே இருக்கும். போர்டு வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிறாங்களா வள்ளுவர் கோட்டை ஜூம் பண்ண முடியாது. அதான் பிரச்சனைங்க. கிட்டத்தில் போவோம். பயக்கரா தோட்ட சாலையா. இங்கிலீஷ் கூட வர மாட்டேங்குது நம்மளுக்கு. தமிழ் தகராறு, இங்கிலீஷ் கூட வர மாட்டேங்குது. ஸோ இது அப்படியே பின்னாடி ரோட்டில் வந்து கனெக்ட் ஆகுது போயிட்டு போர்டு வச்சுக்கிறாங்க. வள்ளுவர் கோட்டம் பரவாயில்லையே. 40 ரூபா, 50 ரூபா, 70 ரூபா, 60 ரூபா. எல்லாம் குறுகுறுன்னு என்ன பார்க்குறாங்க. பஸ் என்ன மேலே ஏறி இறங்கிறதுக்கு சப்பு மூட்டுக்கிறாங்க. அந்த பக்கம் ஓப்பனில் இருக்குது, இந்த பக்கமும் லைட்டாக ஓப்பனில் கம்மியாக இருக்குது. மேலே ஏறி இறங்கிறதுக்கு போகுது. வா ஏகப்பட்ட லேடிஸ் இருக்கிறாங்க உள்ள. எல்லாம் என்னை பார்க்குறாங்க. அப்பார்ட்மெண்ட்லாம் செம்மையாக இருக்குது. நடந்து போகிறதுக்கு பாதை. நம்ம இப்போ பின்னாடி பக்கம் போயின்னு வரோம். இங்கேயும் ஒரு ரோட்டில் இருக்குதுங்க பின்னாடி பக்கம். எனக்கு தெரிஞ்சு அந்த ரோட்டில் தான் கனெக்ட் ஆகுமான்னு தெரில. பார்ப்போம். போகிற வரலாம் போவோம். பில்டிங்கே சுற்றி சுற்றி நினைக்கிறேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பில்டிங் நினைக்கிறேன். அவ்வளோ புதுசாடாதுன்றான்னு தெரில. சூப்பராக இருக்குங்க ரோடு. மரம்லாம் வச்சு பெங்களூரில் இருக்கிற மாதிரியே இருக்கும். சூப்பராக வேறு லெவலில். அப்புறம் படிக்கட்டு எப்படி இருக்கிறோம். வளைஞ்சு படிக்கட்டு மாதிரி டிசைனு அப்படியே வளைஞ்சு போகுது. நிறையா இருக்குது அந்த காலத்துல. க்ளீனாக இருக்குதுங்க ரோடு. இவ்வளோ க்ளீனாக இருக்குதுங்க. குப்பை தொட்டிக்குன்னு டப்பா 2 வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. நம்ம ஊரில் வேறு லெவலில் இருக்குங்க. இதே மாதிரி எல்லா ஊரும் அழகாக இருந்தால் சூப்பராக இருக்கும்ல. எல்லா ஊரும் வேறு லெவல் மாசாக இருக்கும். ரொம்ப தூரம் வந்துட்டேன். கால் எஃபெக்ட் கொடுக்குது. ஏன்டா வாக்கிங் போகிறேன்னா ஜிம்முக்கு போக முடியாது. காலையிலையும் ஜிம்முக்கு போகல, நைட்டும் ஜிம்முக்கு போக முடியாது. அதனால் சும்மா வாக்கிங்காவது நடப்போம் அப்படின்னு நடந்துகிட்ருக்கேன். அப்படியாவது கொஞ்சம் உடம்பு குறையுதான்னு பார்ப்போம். ஓகேங்களா. அப்படியாவது கொஞ்சம் நேரம் சும்மா உக்காண்டே இருந்தேன்னு வச்சுங்க. அதில் கீழே டவர் வரல. ஃபோன் வண்டி அதெல்லாம் படம் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே டவர் தானே. ஆக்டர் வீடு போல இருக்குங்க. யார் ஆக்டர் வீடுன்னு தெரியல. செம்மையாக இருக்குங்க வீடு. இப்போ சாமி ஃபுல்லாக பெரிய கேட்டு போட்டுக்கிறாங்க. பேர் ஏதோ ஏறி இருக்குங்க. ஏதோ ஆக்டர் வீடு போல இருக்குங்க. பேர் ஏதோ ஏறி சூப்பராக இருக்குது. செக்கிங் பண்ணி அனுப்புறதுக்குன்னே கேட் வச்சுக்கிறாங்க. யார் வீடுன்னு தெரியல. இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க கேட்டு. இவ்வளோ பெரிய கேட்டா இன்னும் புரிய முடியாது. தெரில அதான் நினைக்கிறேன். பெரிய வீடாது. செக்யூரிட்டி பாருங்கள். 1 2 செக்யூரிட்டி சிஸ்டம். பெரிய பெரிய கேட்டு பாருங்கள். அவ்வளோ பெரிய கேட்டு இருக்குதா. அதே மாதிரி பாருங்கள் அவ்வளோ பெரிய கேட்டு இருக்குது. வேறு லெவலில் இருக்குப்பா. வா அதெல்லாம் கம்பெனியாக இருக்குது. ஆனால் ஏதோ பேருன்னு தெரியல. அதில் போட்டிருக்கு. கிட்ட போய் பார்க்கலாம். கேமரா வேறு வச்சுக்கிறாங்க. பிக் பாஸ் கேமரா இது. ஸ்டேட் பேங்க் செக்யூரிட்டி நாங்கள் அவ்வளோ பெரிய கேட்டு நல்லா பாருங்க. ஐயா தண்ணி லாரி போகுது. ஊரில் தண்ணி லாரி போனால் பார்க்கணும். சூப்பராக இருக்குங்க. ஹை காக்கா. எங்கள் வீட்டாண்ட கூட காக்கா பார்க்க முடியல, அணில் பார்க்க முடியல. இவ்வளோ காக்கா அவ்வளோ அணில் நிற்குது. நம்ம வீடு எடுத்த பொருளும் பார்க்கணும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. பேக் சைடு இருக்கிறாங்க. இப்போ லெஃப்ட் திரும்பினா வந்துடும்.
செம்மையாக இருக்குங்க ரோடு. போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்களா, நம்ம கேமராவில் வாட்ச் பண்ணுறாங்க, இந்த தெருவே வாட்ச் பண்ணுறாங்க, வாட்ச் பண்ணிக்கிறாங்க. பின்னாடி போலீஸ் சார் உட்காந்துக்கிறாரு தெரிஞ்சுங்களா, உள்ளே உட்காந்துக்கிறாரு ஆஃபீஸு. இப்போ செம்மையாக இருக்குங்க வீடு. இப்போ வேறு லெவலில் வீடு கட்டிக்கிறாங்கப்பா. நான் வேறு ஏதோ தெருவுக்கு போயிட்டேன், மறுபடியும் சுற்றின்னு தான் வரணும் போடுது. அதான் பார்க்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட் அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குது வேறு லெவலில் ஆஃபீஸ் சைஸ் காம்ப்ளெக்ஸ். ஸ்டேட் பேங்க் ஆஃபீஸ் கரெக்டு. அந்த பக்கம் தான் வந்தேன். சூப்பராக இருக்குது, சரியாக இருக்குங்கப்பா. வேறு லெவலில் இருக்குங்க வீடு. ஐயோ இங்கே பாருங்க, கட்டுக்கல் எடுத்துன்னு வந்து வீடு கட்டிக்கிறாங்க. அது டிசைன் ஆகுது. எவ்வளோ பெரிய லாரி போகுது. அப்போ ஆவின் பூத்து நம்ம டீ பால் காஃபி குடிக்கிற மாதிரி இருந்தால் போய் குடிச்சிருக்கோம். எல்லாமே இருக்குங்க, காஃபி பால் ஐஸ்கிரீமு பால்கோவா குல்ஃபி எல்லாமே இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ஆக்சிடென்ட் வீடு போடுறது செம்மையாக கட்டிக்கிறாங்க. அடி எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் இருக்குதா. இப்படி போயா நம்ம பார்ட்னர் நடந்து போயிடுவோம். இந்த பக்கமும் அப்பார்ட்மெண்ட்டு வீடு செம்மையாக இருக்கும். இந்த கடையெல்லாம் இது ஒரு கடை சாப்பாடு கடை, அது ஒரு கடை சாப்பாடு கடை, ஜெராக்ஸ் கடை. அந்த பக்கம் ஏதோ காஃபி கடை இருக்குது, ஒரு காஃபி கடை இருக்குது. எல்லாரும் பார்த்தா ஆக்டர் மாதிரியே இருக்குது, அப்படிலாம் இல்லை. பார்க்கு வீடு வேறு லெவலில் இருக்குது. இவ்வளோ நாமளே இவ்வளோ கார் நிற்குது, அப்படியே லைனாக கார் நிற்குது. இந்த பார்க்கு அது வந்து மெயின் என்ட்ரன்ஸு, இது பேக் சைடு என்ட்ரன்ஸ் போகுது. இந்த ஏரியாவுக்கு போயிடலாம். பார்க் 4 மணிக்கு தான் திறப்பாங்க, திறந்தாங்கன்னா வாக்கிங் போகலாம். இதே வாக்கிங் தானே போயின்னுக்கிறேன். இல்லை கார் தாங்க. சாமி தலையே சுற்றி எவ்வளோ பேர் அப்பார்ட்மெண்ட் போகிறோன்னா காம்ப்ளெக்ஸ். ஆக்டர் இருக்குது, வீடு கொடுங்க ஆக்டர் வீடு. நான் போய் காம்ப்ளெக்ஸே சுற்றி பார்த்தேன். ஸ்டேட் பேங்க்கு இங்கேயும் போகலாம், அப்படியும் போகலாம், அப்படின்னு போகலாம். இந்தியன் ஃப்ளாக் பறகுது பாருங்க. ஐயோ எவ்வளோ பெரிய நாய், எவ்வளோ பெரிய நாய் பார்த்தீங்கன்னா. அப்பார்ட்மெண்ட்டு நாய் போயிடுச்சு. எவ்வளோ பெரிய நாய் போட்டாங்க. பேக் கேமரா ஓப்பன் கூட தெரியும், ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் பண்ணாலும் அப்படி தெரியும். அதை போய் குடும்பமாக ஓடுறான், எங்கே போயிருக்கான், வாக்கிங் போகும்போதுறான். சுத்தனாத்துக்கே திரும்பி வந்துட்டேன். சரிங்க, ஓகேங்களா, நான் போயிட்டு கொஞ்ச நேரம் வேறு ஊற்ற ஆரம்பிச்சிச்சு தெரிஞ்சுங்களா. துளி துளியாய் வகையாய் வந்தாயே. இது ஜியோ ஃபைபராண்டே வந்துட்டோம். மறுபடியும் ஜியோ ஃபைபர் எடுத்துன்னு வீட்டுக்கு போயிடலாம். வீட்டில் போய் நம்ம கனெக்ஷன் கொடுத்துடலாம். அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் டவர் கட் ஆகிடும். இங்கே இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் டவர் கட் ஆகிடும். தான் 4 கிலோமீட்டர் சரௌண்டிங் வரைக்கும் டவர் கிடைக்கும். அவ்வளோ அசால்ட்டாக கேட்குது. சைக்கிள் பார்த்தீங்களா, அதெல்லாம் போய் ஒரு நாள் வேலை செஞ்சுக்கிறேங்க. அதெல்லாம் அது வேலைக்கு போனேன், மேஸ்திரி வேலைக்கு போனேன், செங்கல் எடுத்து போட்டேன், அப்புறம் சிமெண்ட்டில் கலவை கலந்தேன். ஓகேங்களா, இவ்வளோ வேலை செஞ்சுட்டு தான் இன்றைக்கி ஒரு வழியாக வந்து டிரைவர் ஃபீல்டில் உட்காந்துருக்கேன். அன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஆனால் இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா,
ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகேங்களா. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஏதோ ஓரளவுக்கு கடவுள் இருக்கான் குமார். லேடிஸ்லாம் போயிட்டு ஓகேங்களா. ஆஹா ரேபிட் அடிக்குதுங்க. ரேபிட் அதான் இல்லை. ஓகே, நான் போயிட்டு இதோட இந்த வீடியோவையும் முடிச்சு கொள்கிறேன். நமது வாழ்க்கை கவர்மெண்ட் பில்டிங் போல